ஹாய், வெல்கம் பேக் டு சர்வர் சமையல். ஸோ இன்றைக்கி சர்வர் சமையலில் நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆலி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆலி வந்து ராவாக கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நிறையா வாய்க்கால் வயல்வெளியில் தான் அது நிறையா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அதை கலெக்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம போய் ஆலி கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். ஓகே, இதுதான் ஆலி. ஸோ இதை மாதிரி நம்ம இன்னும் கலெக்ட் பண்ணலாம். அதில் நிறையா கிடக்கும், பார்த்து பொறிக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை ஃபுல்லாத்தையும் வந்து அவிச்சு எடுத்துக்கலாம். அதை அவிச்சு இதில் இருக்க ஃப்ரெஷ்ஷை மட்டும் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா மட்டும்தான், வேறு எந்த பொருளும் இல்லை. இதுக்கு ஒரு சின்ன பிஞ்சு வந்து இஞ்சி போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக பாயில் ஆயிடுச்சு. ஓகே பாருங்கள், இப்போ எடுத்து உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் எல்லாத்தையும் அப்படியே கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு கொதி பொடி நல்லா நம்ம தான் இறக்க போகிறோம், கால் கூடாது. கறி பெறாய் எப்படி கிட்ட எப்பா எம்மா பேர் கறி பெறாதுன்னு செய்யவேன்றாப்பா. இப்போ எல்லாத்தையும் அலசி எடுத்துக்கலாம் அப்படியே. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக அலசிக்கோங்க, அலசி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2-3 தடவை அலசிக்கினீங்கனாக்கா போதும். அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறையா மண் இருக்கும் உள்ளுக்கு. ஸோ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, சட்டி காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். ஓகே, கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 4 மிளகு போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். ஒரு சின்ன பிஞ்சு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். ஒரு 2 கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி போட்டுக்கலாம். வதங்கிறதுக்கு மட்டும் ஒரு 4 கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃப்ளஷ் இருக்கு இல்லையா, அதை நல்லா தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி
இது நம்ம ரொம்ப பாயில் பண்ணணும் அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாயில் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ லைட்டாக பாயில் ஆனால் போதும். இது வீட்டில் ரெடி பண்ண குழம்பு மிளகா பொடி தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். ஓகே, ஆல்ரெடி பாயில் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம ரொம்ப நேரம் பாயில் பண்ண வேணாம். இப்போ கொஞ்சமாக லைட்டாக மட்டும் இந்த மசாலா மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும் லைட்டாக தண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க. வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஃபுல்லாக பாயில் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போ இறக்கிடலாம் நம்ம. இந்த ஆலியோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணிட்டு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நாங்கள் அடுத்த டைம் பார்க்குறோம். அது வரையும் பாய். முன்னாடி இணைஞ்சிருங்க. பாய்.